சென்னையின் ஒட்டுமொத்த மக்களும் உறங்கிக் கொண்டிருக்கும் நேரமான அதிகாலை 3:30 மணிதான் இந்த தாத்தா நாள்தோறும் கண்விழிக்கும் நேரம். எழுந்தவுடன் ராயபுரம், கோபாலபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று தனது வாடிக்கையாளர்களின் இல்லங்களில் பால் பாக்கெட்டுகளை விநியோகம் செய்வதுதான் தாத்தாவின் முதல் பணி. அடுத்ததாக தன்னுடைய மிதிவண்டியை மிதிக்கத் தொடங்கும் தாத்தா கோபாலபுரம், பத்மாவதி சாலை, ஔவை சண்முகம் சாலை என பல்வேறு பகுதிகளுக்கு பம்பரமாக சுழன்று செய்தித்தாள்களை வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு சேர்க்கிறார். முதல் படிக்கும் இரண்டாவது படிக்கும் இடையிலான நேரம் என்பது ஒரு தேநீர் அருந்தும் நேரம்தான் என்கிறார் சுறுசுறுப்பு மிக்க பேப்பர் தாத்தா என அழைக்கப்படும் சண்முக சுந்தரம். கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் அடிபட்டு போச்சு. அடிபட்டதுனால கொஞ்சம் பாலும் போட்டேன். அது ஒரு 60 பாலும் போட்டுறேன், 60 பேப்பரும் போடுறேன். என்னுடைய நிலைமை, எனக்கு 63 கல்யாணம் ஆச்சு. 63 வருஷம் நான் குடும்பமும் பண்ணிட்டேன். இதுவரையில் கையேந்தக்கூடாது என்ற பிரின்சிபல். சென்னை ராயப்பேட்டையில் 1931ஆம் ஆண்டு பிறந்த சண்முக சுந்தரம் தன்னுடைய இளமை பருவத்தில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிய நிலையில் அதற்கு பின் சுயமாகவே தொழில் தொடங்கி 10 பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறார். அடுத்தடுத்த காலச்சூழலால் தொழில் நிறுவனம் நடத்துவதை கைவிட்ட சண்முக சுந்தரம் தண்ணீர் கேன் போடுவது, பால் மற்றும் செய்தித்தாள் விநியோகிக்கும் பணியை செய்து வருகிறார். 50லேருந்து 2000 வரைக்கும் 10 பேருக்கு வேலை கொடுத்து நல்லாவும் இருந்தேன். டிவிஎஸ், பாப்புலர், விஎஸ்டி இவங்க 3 பேர் செய்ய முடியாத வேலையெல்லாம் நான் செய்து நல்லா தான் இருந்தேன். கொடி கட்டி பறந்தேன். 50 வருஷம் கடையை திறந்து மூடினேன் நல்லாவே. அதுக்கப்புறம் எல்லா பேப்பரும் வாங்குவேன். அப்போது கம்பெனி இடத்துல வாங்க முடியாதுன்னு பேப்பர் கடையில் வந்து சும்மா பேப்பர் படிக்க சொல்ல அவருக்கு ஹெல்ப்பாக பண்ணுது. இப்போது அது ஒரு பொழப்பாக ஆகி போயிடுச்சு. நாங்கள் 26 வருஷம் இந்த தொழில். மகன் மற்றும் மகள்கள் அழைத்த போதிலும் அவர்களுடன் செல்ல விரும்பாத சண்முக சுந்தரம் இன்றளவும் யார் உதவியையும் நாடாமல் 84 வயதுடைய தன் மனைவியோடு தனியாக வாழ்ந்து வருகிறார். உழைப்பிற்கு வயது தடை இல்லை என்பதை பலர் நிரூபித்திருக்கும் நிலையில் வயதும் முதுமையும் உடலுக்குத்தானே தவிர உழைப்புக்கு இல்லை என்று கூறி தன் பணியை நாளுக்கு நாள் வேகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சண்முக சுந்தரம் என்ற பேப்பர் தாத்தா.